அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி நகைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்திராணிக்கு அயலி மேல மரியாதை இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான எல்லா சடங்கையும் செய்ய ஆரம்பிக்க அப்போ இந்திராணி என்னோட தம்பி எங்க அப்படின்னு சிவாவை கூப்பிட்டு அந்த இடத்துல இருக்க சொல்றாங்க. இதெல்லாம் ஜமுனாக்கு ரொம்பவே கோவமா இருக்கும். இன்னொரு பக்கம் பாவை வெளியில விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்திராணி ஒரு பக்கம் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மண்டபத்துல மேல ஒரு பூந்தொட்டி இருக்கும். அந்த பூந்தொட்டியை வேலை செய்யறவங்க தெரியாம தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு கீழே தான் பாவை நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அயலி டக்குன்னு ஓடி போய் பாவையை காப்பாத்துறாங்க. அப்ப அந்த பூந்தொட்டி அயலியோட காலில் விழுந்துரும். விழுந்ததுமே இதை பார்த்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு இந்திராணி ஓடி போய் அயலியோட காலை பார்க்குறாங்க. என் குழந்தையை காப்பாற்ற போய் உன் காலில் இப்படி அடிபட்டுருச்சே, இப்படி பிளட் வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. என் குழந்தையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் இவ்வளோ பிளட் வருதே அப்படின்னு பதட்டமாகி ரித்திகா கிட்ட சொல்றாங்க. முதல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா ரொம்ப கோவமா அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே இந்திராணி என்ன நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுமே ஜமுனாக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன இது, இவன் என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்கா அயலி கிட்ட, இது எப்படியே போக விடக்கூடாது, நாம இதெல்லாம் கட் பண்ணாதான் வேலைக்காகும், அப்புறம் அந்த வீட்டில் என் பொண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி அயலி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அயலி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறாங்க. அப்போ அயலி ரொம்ப சிம்பிளா இருக்கிறத பார்த்து இந்திராணி அயலிக்காக ஒரு சாரியை கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்காக ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உங்களுக்காக இந்த சாரியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க இந்த சாரியை கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அயலி என்ன உங்க குழந்தையை காப்பாத்தினதுக்கு எனக்கு சாரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், நீங்க சிம்பிளா இருக்கீங்க, அதனால நீங்களும் அழகா இருக்கணும், முதல்ல இந்த சாரியை போய் கட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த சாரியை கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஜமுனாவும் செல்லமாவும் என்ன இது எப்ப பாரு அயலின்னு அயலியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த வீட்டுக்கு மருமகளாக போறது ஏன் பொண்ணு ரித்திகாவா இல்ல இவளா, இது முதல்ல கட் பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு செல்லமாவும் ஜமுனாவும் யோசிக்கிறாங்க. அப்போ செல்லம்மா அயலி அந்த புடவையை கட்டினா தானே ஏதாவது இந்த புடவையிலே பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அயலி அந்த சாரியை எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போவாங்க. அப்போது செல்லம்மாவும் ஜமுனாவும் அந்த ரூம்குள்ளே இந்திராணி கொடுத்த அந்த சாரியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சாரியை எடுத்துகிட்டு போய் ஜன்னல் பக்கமாக அந்த சாரியை தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கப்புறமா செல்வநாயகி அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ அந்த சாரி கீழே கிடக்கிறத பார்த்ததுமே செல்வநாயகி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இது இந்திராணி அயலிக்காக கொடுத்த சாரி இப்படி கீழே கிடக்க அப்படின்னு சொல்லி அந்த சாரி எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமா போறாங்க. இன்னொரு பக்கம் அயலி வெளியில பார்க்கும்போது அந்த சாரி இருக்காது. இந்த சாரி எங்க போச்சுன்னு தெரியலையே, அவங்க நமக்கு ஆசையா கொடுத்தாங்க, இந்த சாரி காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு சாரியை கட்டிக்கிட்டு அயலி வராங்க. இந்த பக்கம் செல்வநாயகி அந்த சாரி எடுத்துக்கிட்டு நேரா இந்திராணி கிட்ட போறாங்க. இந்திராணி நீ எவ்வளவு ஆசையா அந்த பொண்ணுக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்த, எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சாரி கீழே போட்டிருப்பா, நான் உடனே இதை போய் கேட்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி செல்வநாயகி ஒரு பிரச்சனை கிளப்பலான்னு அந்த சாரி எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்திராணி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு பின்னாடியே போறாங்க. ஆனா செல்வநாயகி அதெல்லாம் கேட்காம கத்தி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்திராணி எவ்வளவு ஆசையா இந்த புடவை எடுத்து கொடுத்தா, ஆனா நீங்க இதை கீழே போட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்ப கரெக்டா அயலி அங்க வராங்க. வேற ஒரு புடவையில நிக்கிறாங்க. எங்க இந்திராணி கொடுத்த புடவை எங்க, அதை கட்டாம நீ வேற கட்டியிருக்க, இதை தூக்கி வீசறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணியா அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அயலி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்திராணி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, அயலியெல்லாம் அந்த சாரியை தூக்கி போடல, வேற யாரோ தான் இந்த சாரியை ஜன்னல் பக்கமா தூக்கி போட்டுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு இந்திராணி சொல்றாங்க. உடனே எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ யார் அது அந்த சாரியை தூக்கி போட்டது அப்படின்னு கேட்கும் போது அப்போ இந்திராணி அமைதியா இருப்பாங்க. அவங்க செல்லமா தான் அந்த சாரி அவங்க கை நீட்டி வெளியில போடும்போது கரெக்டா இந்திராணி அதை பார்த்துருப்பாங்க. அந்த சாரியை எடுத்தும் பார்த்துருப்பாங்க. யார் இது, இந்த சாரி யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்திராணி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அது யாருன்னா எனக்கு தெரியாது, எதுக்காக பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு என்ன அவசரமோ இந்த மாதிரி பண்ணணும்னு என்ன யோசனையில பண்ணாங்களோ அப்படின்னு சொல்ல, உடனே செல்லம்மா அவங்களே எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, நான் உங்களை இப்ப சொல்லவே இல்லையே, என்ன நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி இந்த பிரச்சனை இதோட இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாரியை இந்திராணி கொடுக்குறாங்க. அயலியும் அந்த சாரியை கட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அயலியோட ஷோல்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ஸ்டிக்கரை எடுக்கலான்னு சிவா பின்னாடி அயலி பின்னாடியே இருப்பாங்க. அயலி எதுக்காக நீங்கள் பின்னாடியே இருக்க அப்படின்னு கேட்டு பேசிகிட்டே இருக்கும் போது இதை ஜமுனா பார்த்துருவாங்க.
என்ன இது 4 பேர் இருக்கிற இடத்துல நீ எதுக்காக அவள் பின்னாடியே வந்துட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? அவனுக்கு தான் அசிங்கம் இல்லைன்னு பார்த்தா நீயும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அயலியை வந்து திட்டுறாங்க. உடனே இந்திராணி அங்கே வராங்க. என்ன நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவா வந்துட்டு இங்கே பாருங்கள், அயலி மேலே எந்த தப்பும் இல்லை. அயலியோட ஷோல்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு போனால் அயலி கண்டுக்கவே இல்லை. அதனால தான் நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு ஜமுனாவை வந்து கேட்குறாங்க. ஜமுனாக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கோவமாக வரும். என்ன இந்த இந்திராணி அயலி மேலே இவ்வளோ க்ளோஸாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்காளே, அது நம்ம பொண்ணுக்கு தானே ரொம்ப பெரிய ஆபத்து, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜமுனா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.